குடும்பத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, உன் மனைவி உனக்கு ஆசீர்வாதம், உன் கணவர் உனக்கு ஆசீர்வாதம், உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதம், நீங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்க இருக்குது? என் குடும்பத்தில் இருக்குது. இப்போ ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்? ஐக்கியப்படணும், ஐக்கியப்படணும். இதுதான் ஆண்டவர் சொல்ற. முதலாவது, உன் வீட்டில் you have to spend time. இப்படி முட்டி போட்டுக்கோ. இப்படி முட்டி போட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நடுவில் டேடி இருக்கான் பாருங்களேன், அந்த மாதிரி அப்பா இருப்பார். இது குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. இப்ப இந்த குடும்ப ஜெபத்துல ஆண்டவர் என்னத்தை கொடுப்பாரு? எல்லாமே கூட கொடுப்பாரு. நம்மளுடைய பிரச்சனை என்ன இன்னைக்கு? honor your wife, honor your husband, honor your children. அதன் அடையாளம் என்ன? கையை பிடிச்சு தேவ சமூகம், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, thank you Lord சொல்லி பாருங்களேன். வாழ்க்கை வளர்ச்சியாகும், வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை செழிப்பாகும், வாழ்க்கை பொக்கிஷமாகும், வாழ்க்கை ஆசீர்வாதமாகும், வாழ்க்கை விரிவாக்கப்படும், வாழ்க்கை விசாலமாக்கப்படும், வாழ்க்கையே வேற மாதிரி நீ எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். அதுதான் சொல்றார், அப்பா கூட கொடுக்கப்படும். என்னமா? அதுக்காக உங்களுக்கு கொடுத்த வேலைகள் செய்யாம, உங்களுக்கு கொடுத்த வியாபாரத்துல ஒழுங்கா இல்லாம, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை ஒழுக்கம் இல்லாம நீங்க தேடினீங்கன்னா கிடைக்காது. வேலைகள்ல சுறுசுறுப்பா இருங்க, வியாபாரங்கள அக்கறை உள்ளவர்களா இருங்க, எல்லாத்திலுமே ஜபம். நீங்க வேலை ஸ்டார்ட் பண்றீங்களா? ப்ரே ப்ரே. வேலை ஸ்டார்ட் பண்ணீங்களா? ப்ரே. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ப்ரே. படிக்கிறீங்களா? ப்ரே. காலேஜுக்கு போறீங்களா? ப்ரே. ப்ரேயர் இல்லாம ஒண்ணுமே பண்ணக்கூடாது. தேடி பாருங்க, நம்மளோட வாழ்க்கை ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங்ல இருக்கும். கூட கொடுக்கப்படும்.